என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே சொல்லுடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே. இவன் கோமாலேந்து எழுந்து வந்துட்டா வரவே கூடாது. வருத்தப்படாதம்மா, உன் வேதனை எனக்கு புரியுது. நாம என்ன பண்ண முடியும் சொல்லு. வா. என்னங்க, என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவம்? யார் மேல? என் மேல. என் மேலேயே. இப்படி அப்பா புள்ளையா வளர்ந்துட்டேனேன்னு நினைச்சாலே என் மேலேயே எனக்கு கோவமா இருக்கு. அது சரி, இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? மாமா திட்டினாரா? அவர் ஆபீஸ் பிரச்சனைனால திட்டிருந்தாருன்னா அதோட அர்த்தம் இருக்கும். ஆனா இவரு என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காரு? வர வர இவரோட போக்கு, இவர் பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அப்படி என்னதான் பண்ணாரு? மனுஷன்னா மனிதாபிமானம் இருக்கணும், அவன் தான் மனுஷன். ஆனா இவருக்கு மனிதாபிமானமும் இல்ல, நெஞ்சில ஈரமும் இல்ல, பாசம்னா என்னன்னே தெரியல. இப்படியும் ஒரு மனுஷன் இருப்பாரான்னே தெரியல. பெரியவங்கள பத்தி பேசும்போது
கொஞ்சம் நிதானமா பேசுங்க. நிதானமா இருந்ததுனால தான் அங்க எதுவும் பேசாம இங்க வந்து புலம்பிட்டு இருக்கேன். நடந்ததை சொல்ற, நீயே நியாயத்தை சொல்லு. சாந்தியோட குழந்தை இந்திரா பாவம், ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி ஆபீஸ்க்கு போற வழிதானே, டிராப் பண்ணிடலான்னு கார்ல ஏறிக்க சொன்னேன். அவ்வளவுதான், எங்க அப்பா மூஞ்சியை பார்க்கணுமே, எள்ளும் கொள்ளும் வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்பவே குழந்தைய இறக்கினாதான் ஆச்சுன்னாரு. சரிப்பா, நீங்க ஆபீஸ்க்கு போங்க, நான் குழந்தைய இறக்கி விட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஆபீஸ் வேலையை பாக்குறேன், நீ சோஷியல் சர்வீஸ் பண்ணுன்னு கோவமா போறாரு. பாவம் அந்த குழந்தை, ஸ்கூல்ல இறக்கி விட்டு வந்தா என்ன குறைஞ்சா போயிடும். இப்படிலாம் பண்ணா எந்த மனுஷனுக்கு தான் கோவம் வராது? சாந்திய மாமாக்கு பிடிக்காது. சாந்தியை பிடிக்கலனா குழந்தை என்ன பண்ணுச்சு? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்களே, அதை கேள்விப்படலையா இல்ல படிக்கலையா? இது பார், இப்படியே போயிட்டு இருந்துச்சு, என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா எனக்கும் எங்க அப்பாவுக்கும். இது பாருங்க, உங்க வீட்ல என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஒரு சின்ன உரசல் கூட வரக்கூடாது. யாரா இருந்தாலும் ரத்தம் ஓடுற மனுஷனா இருந்தா நிச்சயமா எங்க அப்பாட்ட உரசல் தான் வரும். நீங்க அவரை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? அவர் கோவம் உங்களுக்கு தெரியாதா? சாந்தியை கோச்சிக்கிட்டாலும் சரி, சாந்தியை மன்னிச்சாலும் சரி, அது அவர் முடிவாதான் இருக்கணும்னு நினைக்கிறவர் உங்க அப்பா. இந்த விஷயம் மட்டும் இல்ல, எதுவுமே அவரை மீறி நடக்க கூடாதுங்கிறது அவரோட பிரின்சிபல். ஒருவேளை சாந்தி மாமா கிட்ட சொல்லியிருந்தா அவர் சம்மதம் கூட சொல்லியிருக்கலாம். தான் கிட்ட சொல்லனதும் ஒரு ஈகோ. இந்த வயசுலயும் உழைக்கிற அவருக்கு நீங்க இந்த சலுகையை கொடுத்துதான் ஆகணும். சம்மதமும் மறுப்பும் அவர் மூலமா தான் வரணும். நீங்க எதிர்ப்பை காட்டக்கூடாது. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்களும் மாமாவும் சண்டை போட்டுக்கிட்டா முதல்ல பாதிக்கப்பட போறது அபிராமி அக்கா தான். அப்புறமா இருக்கவே இருக்கா சாந்தி, அவளையும் கரிச்சு கொட்டுவாங்க. அதனால மாமாவை கோச்சிக்காதீங்க. அவருக்கு கோவம் வர மாதிரி எப்பவும் நடந்துக்காதீங்க. நீ நீ என் கையை கட்டி போடாத. உங்களுக்கே இவ்வளவு கோவம் வரும்போது உங்க மேல பாசமும் மதிப்பு வச்சிருக்காரு உங்க அப்பா. அவருக்கு பிடிக்காத செயல நீங்க செய்யும் போது கோவம் வருதுன்னு செய்யும். சரி, நடந்ததெல்லாம் மனசுல நினைச்சிட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்காதீங்க. நீங்க அமைதியா உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரியா? என்னது இது? ஒரே புகையா வருது. ஏதோ ஸ்மெல்லு வருது. லட்சுமி, லட்சுமி. என்னங்க அப்படி என்ன அவசரம்? வேலையா இருக்கல்ல? என்னங்க? என்னடி, நம்ம வீட்டுக்கு மட்டும் போய் முன்னாடியே வந்துருச்சா என்ன? சும்மா இருங்க, அது வரதுக்கு நீ எத்தனையோ மாசம் இருக்கு. அது எனக்கு தெரியாதா? ரிட்டையர் ஆனவனு கேலண்டர் பார்க்கறத விட வேற என்னடி வேலை? உன் மருமக அனிதா எதையோ போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காளே, அதான் கேட்டேன். நீ தான் எரிக்க சொன்னியா? இல்லையே. என்ன இவ எதை போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கா? என்னன்னு தெரியலையே. என்ன அனிதா, என்ன போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்க? மாமா, வீட்ல குப்பை எக்கச்சக்கமா ஆயிடுச்சு. ஆ. பழைய குப்பை புது குப்பைன்னு சேர்ந்து வீடே ஒரு குப்பை குடோன் மாதிரி இருக்கு. அதனாலதான் வேண்டாத குப்பையெல்லாம் கொண்டு வந்து எரிச்சிட்டேன். ஆண்டாளம்மா, எங்க மருமக பழைய குப்பையெல்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா தள்ளி இருக்கிறது பெட்டர். பரவாயில்லையே லட்சுமி, விளக்கு மாத்த கையில கூட தொடாத மருமகளை வீட்டு குப்பையை கூட்டி கொளுத்தி சுத்தம் பண்ற அளவுக்கு மாத்திட்டிய. என்னமோ டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் வாசனை எல்லாம் வருது. மருமக அதிசயமா வேலை பண்ணிருக்கா. அதுக்கும் இந்த ஆண்டாளம்மா கண் வச்சிட்டாங்க. ஆண்டாளம்மா, எரியிற குப்பையில என்ன தேடுறீங்க? கரண்ட் தான்.
லட்சுமி லட்சுமி இங்க பாரு. இது புடவை பீஸ் மாதிரி தெரியல? இது சுவாதி உனக்கு கொடுத்த புடவை இல்ல? என்னங்க என்னங்க என்னடி ஏதோ இடி விழுந்த மாதிரி கூப்பிடுற? இடிது அங்க விழுந்துருச்சு. இங்க பாருங்க. சுவாதி கொடுத்த புடவை இல்ல இது? ஆமாங்க. இது எதையா குப்பன் போட்டு எரிச்சிட்டு இருந்தா? என்னடி இவ தெரிந்துவான்னு பார்த்தா நாளுக்கு நாள் ராட்சசி மாதிரி மாறிட்டு இருக்கா. நம்ம பேர்ல தான் தப்பு லட்சுமி, நம்ம பேர்ல தான் தப்பு. பொறுத்து பொறுத்து போன பாரு, அதுதான் நான் பண்ண தப்பு. இதை நான் விட மாட்டேன், விட மாட்டேன் லட்சுமி, விட மாட்டேன். என்னங்க என்னை தடுக்காத லட்சுமி. வேண்டாங்க, எரிஞ்சது வரப்போறது இல்ல. கோவத்தை அடக்குங்க. நீங்க அவளை திட்டினா அது அர்ஜுன் கிட்ட போகும். அவன் சும்மா இருக்க மாட்டான். போனது ஏன் புடவை தானங்க, விடுங்க. இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சது கூட அனிதாக்கு தெரிய வேண்டாம். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன லட்சுமி, இதை இப்படியே விட்டுடுறதா? அம்மா, தயவு செஞ்சு இதை அனிதா கிட்ட சொல்லாதீங்க. நீங்க போங்க. என்னமோ எனக்கு என்னமோ இது சரியா படல. என்னவோ செய்யுங்க. மாமா, ஏன் இப்படி ஒலாத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்காதது யாராவது செஞ்சுட்டாங்களா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவு உன் புருஷன் என்ன புரிஞ்சுக்கலையே. அவரா? அவர் என்ன செஞ்சாரு? உங்களுக்கு பிடிக்காதது எதுவும் செய்ய மாட்டாரே. மனுஷன்னா அப்பப்ப புத்தி மாறுறது சகஜம். ஆனா உன் புருஷனோட புத்தி கெட்டு சீரழிஞ்சே போச்சு. வர வர உன் புருஷனோட போக்கே சரியில்லை. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடுறான். ஆபீஸ் ஒர்க்ல கான்சென்ட்ரேஷனே போயிருச்சு. இன்னும் எத்தனை நாள் ஆபீஸ் பொறுப்புல நான் தாங்கி காப்பாற்ற முடியும்? யாரோ பெத்த புள்ள ஸ்கூலுக்கு போனோமா இவர் ஆத்திரப்படுறார், பொது சேவை செய்யறார். யாரு? இந்திராவியா? அதான் அவ பேரு. அது கூட எனக்கு தெரியாது. பெத்த அப்பனை விட ஆபீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியை விட அது இன்னைக்கு ப்ராஜெக்ட் டிஸ்கஷனுக்கு வரணும்னு தெரியும். அதெல்லாம் விட இந்த குழந்தையை கொண்டு விடுறதா உனக்கு முக்கியமா போச்சு. இதெல்லாம் நல்லவா இருக்கு. எப்ப எதை செய்யணும்னு தெரியணும். ஆபீஸ்ல இன்னைக்கு இவ்வளவு முக்கியமான மீட்டிங் இருக்கும்போது குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேங்கடா, இது ரொம்ப முக்கியமா? எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சது செய்யறானா என்ன அர்த்தம்? என்ன வெறுப்பேத்துறானா? உன் புருஷனுக்கு சொல்லி வைமா, என் கோவம் ரொம்ப பொல்லாது. யாருன்னு பார்க்க மாட்டேன், பொசிட்டு போடுவோம் பொசி. ஐயோ வேணாம் மாமா, அவருக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க கீழ்ச்ச கோட்டை இது வரைக்கும் அவர் தாண்டினது இல்ல. நீங்க இல்லனா அவர் இல்ல மாமா. ஏதோ அவர் தெரியாம செஞ்ச தப்ப நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நான் பாத்துக்கிறேன். இனிமே அவர் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. இல்லம்மா, எனக்கு யார நம்புறதுன்னு தெரியல. இந்த அர்ஜுன் பையன் அவ்வளவு திமிரு பிடிச்ச பையன். பொண்ணை கட்டி கொடுத்துட்டேங்கிறதுக்காக நான் அவனுக்கு மாப்பிள்ளைங்கிற மரியாதை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அத மதிக்காத அந்த பையன் என்ன எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கான். அவன் தான் அப்படி இருக்காடா. என் மக சுவாதி அவ கூட என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். அத்தனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவன் அந்த பையன் கார்த்திக். முதல்ல மரியாதை கிட்ட நடக்க ஆரம்பிச்சா வரிசையா எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. இனி யாரெல்லாம் எதுக்க போறீங்க? சொல்லுமா, யார் என்ன எதுக்க போறீங்க? என்ன மாமா இது? உங்களை மீறி என்ன நடக்கும்? யார் இருக்கா உங்களை எதுக்க? இல்லம்மா, என் மனசு கேட்கல. மூத்தவன் அந்த மதன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். அவனு தான் எவ்வளவு அன்பா பாசத்தோட பழகிட்டு இருந்தான். போன தீபாவளிக்கு அப்பா உங்க கையால ஜவுளி எடுத்து கொடுக்க பாட்டு சொன்னான். சின்ன பையில கூட்டிட்டு போற மாதிரி கடை கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். அப்படி இருந்த மதன் இன்னைக்கு இல்லம்மா. உன் புருஷன் பழைய மதன் இல்ல. அவங்கிட்ட நிறைய மாற்றத்தை நான் பாக்குறேன்.
என் பேச்சை என்னைக்குமே தட்டாதவன் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். மதன் பழைய மதன் இல்லம்மா, மாறிட்டு வரான். மாறிட்டான். இனிமே நான் உன்னோட பேச போறதில்லை. மாமா நோ, இல்லம்மா. மதன் உன் புருஷன். அவனுக்கு என்ன நல்லதோ, இந்த வீட்டுக்கு என்ன நல்லதோ அதெல்லாம் நீயே செஞ்சுக்க. நீ அது என் பக்கம் இருப்பியா? இந்த அபிராமி உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க பக்கம்தான் மாமா. என்ன சொன்னார் உங்க மாமனாரு? எல்லாம் ஸ்கூல் மேட்ச் தான். இப்ப என்ன நடந்துச்சு? எதுக்காக இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு? ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, ஆட்டோ வரல, அதனால ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்ண. இது ஒரு பெரிய தப்பா? இப்படி எல்லாத்துக்கும் எல்லார்கிட்டயும் அவர் கோவப்பட்டு இருந்தாருன்னா அப்புறம் யாருமே அவர்கிட்ட அன்பா இருக்க மாட்டாங்க. அது இல்லைங்க, அவருக்கு பிடிச்சதே செஞ்சு பழக்கப்பட்டவர் நீங்க. அப்புறம் அவருக்கு பிடிக்காதது எதுக்கு செய்யணும்? என்ன அபிராமி பைத்தியக்காரத்தனமா பேசுற? அவருக்கு பிடிக்கலனா அப்புறம் அவசரத்துக்கு அந்த குழந்தையை யார் கொண்டு போய் விடுறது? என்கிட்ட சொன்னா நான் கொண்டு போய் டிராப் பண்ண மாட்டேனா? என்ன? இல்லங்க, சாந்தி குழந்தை வேற, என் குழந்தை வேறயா? ஏன் நீங்க இந்த காரியத்தை செஞ்சு அப்பா பகைச்சுக்கணும்? உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, நீங்க அந்த குழந்தையை கொண்டு போய் டிராப் பண்றதுனால அப்பா கோவம் வரும்னு. இப்படி நீங்க செஞ்சதுனால நீங்க அவரை மதிக்கலன்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஓ, அப்பாக்கு பிடிச்சது மட்டும் செய்யணும்னா அப்ப நமக்கு பிடிச்சது எதுவும் செய்யக்கூடாதா? நமக்குன்னு ஒரு மனசு, அதுக்குன்னு ஒரு ஆசா பாசம் எதுவுமே இருக்கக்கூடாதா? அவருக்குன்னு ஒரு ஈகோ, அதான் இப்படி. அவருக்கு பிடிக்கலன்னா யாருக்குமே பிடிக்க கூடாதா? இது என்ன சட்டம், என்ன நியாயம்? என்னங்க நீங்களா குரல் உயர்த்தி பேசுறீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. ஏ, அவர்கிட்ட ஒரு ஊமை பழக ஆரம்பிச்சா கூட 6 மாசத்துல பேச ஆரம்பிச்சிருவான். பேசுறா. மாமாக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தவர் நீங்க. நீங்களே இப்படி மொத்தமா மாறிட்டா இப்படி? என்ன மாறின? என்ன மாறின? இது வரைக்கும் நீங்க மாமாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிருக்கீங்களா? ஆனா கொஞ்ச நாளா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. வேற யாரு மாறினாலும் அவர் மனசு உடைச்சு போக மாட்டாரு. ஏன்னா அவர் உங்க மேல அதிகமா பாசமும் பற்றும் வச்சிருக்காரு. இப்படி நீங்க, கார்த்திக், ஸ்வாதி, அர்ஜுன் எல்லாருமே அவருக்கு எதிராக கிளம்பினா அவர் மனசு உடைச்சு போயிடுவாரு. இது யாருக்குமே நல்லது இல்லைங்க. என்னங்க, வேணாம், தயவு செய்து அவரோட சமாதானமா போயிடுங்க. சமாதானமா போய் என்ன பண்ணணும்? இல்லைங்க, போதும். இது வரைக்கும் நான் தூங்குனது போதும். இனிமே நான் கண் முடிச்சுக்கணும். எனக்குள்ள நான் பல கேள்விகள் கேட்கணும், அதுக்கு பதில் தேடணும். அப்பா புள்ளன்னு பாசத்தை காமிச்சு காமிச்சு என் புத்தியை நானே மறுக்கடிச்சுக்க கூடாது. நல்லது கெட்டது எனக்கு தெரியணும். எனக்குன்னு ஒரு முகவரி வேணும். எஸ், ஒரு முகவரி வேணும். என் சொந்த கால்ல நான் நிக்கணும். மத்தவங்களை என் தோள்ல நான் சுமக்கணும். நான் நானா தான் இருக்க ஆசைப்படுறேன். இருப்பேன். போய் உன் மாமனார் கிட்ட போய் சொல்லு. மாமா, வீட்ல குப்பை எக்கச்சக்கமா ஆயிடுச்சு. பழைய குப்பை புது குப்பைன்னு சேர்ந்து வீடே ஒரு குப்பை குடோன் மாதிரி இருக்கு. அதனாலதான் வேண்டாத குப்பையெல்லாம் கொண்டு வந்து எரிச்சிட்டேன். என்ன லட்சுமி, ஏன் என்ன முழிச்சிட்டு இருக்க? தூக்கம் வரலைங்க. ஏன், எதனால தூக்கம் வரல?
மனசுக்குள்ள புழுக்கா இருக்குங்க. இது வரைக்கும் நான் எதுக்கும் கவலைப்பட்டதில்லை, பயந்ததும் இல்லை. ஆனா இப்ப ரொம்ப பயமா இருக்குங்க. லக்ஷ்மி, என்ன கண் கலங்குற? உன் கண்ணில் கண்ணீர் வந்து நான் பார்த்ததே இல்லை. நீங்க என்ன அழ வச்சு பார்த்ததில்ல, ஆனா உங்க மருமக என்னை பயமுறுத்திட்டா, அழவும் வச்சுட்டா. என்ன என்னன்னவோ சொல்ற? அவ என்ன பண்ணா? என்னங்க சர்வசாதாரணமா கேக்குறீங்க? புடவை எரிஞ்சதே, அதை எரிச்சாளே, அதை நினைக்க நினைக்க என் கை கால்லாம் நடுங்குதுங்க, தூக்கமே வரலைங்க. லக்ஷ்மி, இன்னுமா அதை ஞாபகம் வச்சிட்டு இருக்க? மறக்க முடியுமா? மறக்க கூடாதுங்க. திரும்ப திரும்ப அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எரிஞ்ச புடவை வரவா போகுது? புடவைய பத்தி நான் பேசலைங்க, மருமகளை பத்தி, அவ செஞ்ச காரியத்தை பத்தி, அவ குணத்தை நினைச்சுதாங்க நான் கவலைப்படுறேன். சுவாதி எவ்வளவு ஆசை ஆசையா வாங்கி கொடுத்தா, அதை ஏத்துக்கிற பக்குவம் கூட இவளுக்கு இல்லையே. புடவை வெறும் துணி இல்லைங்க, ஒரு பொண்ணோட குணம் புடவையில தெரியும். அவ எப்படி கட்டுறா, கட்டிக்கிட்டு எப்படி நடக்கிறா, இதுல தாங்க அவளோட குணமே தெரியும். மானத்தை மறைக்கிற புடவை எரிக்கிறான்னா அவ எப்பேற்பட்ட பொண்ணா இருப்பா?